வண்டிலாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் ஊருக்கு போகலான்னு சொன்னோம். ஆனால் அப்பா வண்டி அங்கே நிறுத்திட்டு எங்கே நிறுத்தினான்னு எனக்கு தெரியாது. அதனால நாங்கள் எங்கள் ஊருக்கு போகலான்னு இருந்தோம். ஆனால் இப்போ வந்துருச்சுன்னு சொல்லி போக முடியாதுண்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நைட்டில் இங்கே கீழே இருந்தீங்களா மாடியில் இருந்தீங்களா? கீழே தான் இருப்போம். கீழே தான் இருப்பீங்களா? மாடி போகலையா நீங்கள்? போக மாட்டோம். ஏன்னா மாடி எங்களுக்கு கேட்டான்னு ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாருனாங்க, நாங்கள் மாடிக்கு போக மாட்டோம். மாடி போகக்கூடாதுன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னாங்களா? இப்போதைக்கு நாங்கள் மாடியில் தான் எல்லா பொருளையும் வச்சுருக்கோம். இனிமேல் பாதி பொருள் எடுத்து வைக்கணும். இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, சபரீஷ் பிரபு. இதுக்கு முன்னாடி தண்ணி இந்த மாதிரி வந்திருக்கா உங்கள் வீட்டுக்குள்ள? நாங்கள் ஒரு வாட்டி பழைய வீட்டில் இருக்கும்போது கம்மியாக தான் வந்துச்சு. இப்போ ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. பயந்துட்டீங்களா? நாங்கள் பயந்துட்டோம். ஏன்? அதான் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. இல்லை, எனக்கு பயமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நான் பேய்க்கெலாம் பயப்பட மாட்டேன். ஆனால் இவ்வளோ தண்ணி வந்து எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நானே. அதனால தான் நான் எங்கள் அப்பாட்ட ஊருக்கு போயிடலான்னு சொன்னோம். அப்பா வண்டியில் பால் வந்து எனக்கு எப்பயாவது தேவைச்சுன்னா நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த பால் யூஸ் பண்ணிப்பேன். உங்களோட திங்ஸ் பால் மட்டும்தானா? மீதி திங்ஸ்லாம் நான் மேலே தூக்கி வச்சுட்டேன். சரி சரி. ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியல. பேருப்பா சொல்கிறேன். என் பேர் வந்து சபரீஷ் பிரபு. ஓகே. என்ன பிளான் பண்ணுறீங்க இப்போ? ஓகேவா? பயனா போயிடுச்சா? நாங்கள் அனுப்பிட்டுலாம் மாட்டாங்களா? நான் அவ்வளோ பயம் இல்லை. ஒன்றாம் பேர் நிதேஷ் பிரபு. எத்தனை படிக்கிறாங்க?